என்ன தேவையோ நீங்க பணம்லாம் உனக்கு கொடுக்க வேண்டாம், இதை வாங்கிக்கோங்க. சரி, நான் கிளம்புறேன் ராஜி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று கோமதி பணம் அவன் கொடுத்துட்டு போயிருப்பாங்கள, அதை ரோட்டில் நம்ம மயில் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்னம்மா அத்தை வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, பெரிய அத்தை அப்படின்றாங்க. என்னம்மா காசு எதுவும் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை காசெல்லாம் கொடுக்கல, சும்மா கொடுக்கலாம்னு வந்தாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மயிலோட அம்மா. மயிலோட அம்மா கொடுத்தா வாங்காத ஆள் கிடையாதேன்னு மயில் யோசித்துட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அம்மா நீ காசு வாங்கினியா வாங்கலையாம்மா அப்படின்னு. நான் வாங்கலடி அப்படின்றாங்க. அப்புறம் கடைசியில் கையில் காசு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு மயில் அந்த காசை வாங்கிக்கிட்டு சரவணனோட வீட்டுக்கு வராங்க. கதவை தட்டுறாங்க. தட்டினோடனே கதவை கோமதி திறக்கிறாங்க. திறந்து ஷாக்காகுறாங்க. ஏதோ சண்டை கிண்டை போட போகிறாவோல, ஐயோயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. மயில் அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் காசை பிடிச்சி, எனக்கு நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் என் பிள்ளைய பார்த்துக்குவேன் அப்படின்றாங்க. பிரசவ செலவு அதிகமாக இருக்கும்லடி, அதை ஏண்டி நீ வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், யோசித்து பாருங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க அப்படின்றாங்க. அங்கேருந்து சரவணனும் பாண்டியனும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. கவனிச்சிட்டே இருந்துட்டு எதுவுமே சொல்லலை. மயில் காசை கொடுத்துட்டு ராஜி நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு கிளம்பி ஆட்டோவில் போயிடுறாங்க. போனோன்னையும் வெளியிலே கோமதி நிற்கிறாங்க மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு. ராஜியும் அவங்க மகளும் சேர்ந்து வாமா உள்ளே போவோம்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே பேசுகிறாங்க. பேசையில் சரி சரி அவங்கவுங்க வேலையை பாருங்கள், சாப்பிடுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. சொன்னோன்னையும் அம்மா அவ சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கா, கொடுத்த காசை கூட வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் பார்த்தியா அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு எதையுமே சொல்லலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சரவணனுக்கு ஃபோன் வருது. வெளியில் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாரு. பேசிக்கிட்டே என்ன ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு சரவணா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், காலையிலேருந்து அப்பாவும் கடையில் ஒரு டென்ஷன் ஏற்றி விட்டார். வீட்டில் பார்த்தா வீட்டில் அம்மாவும் ஏற்றி விட்டாங்க, என்ன செய்யணும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே மயிலுக்கு காசு கொடுத்ததும் அவள் வீட்டில் வேணான்னு சொன்னதையும் சொல்கிறாரு. அவங்க செய்கிறது தப்பு இல்லை, அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கதிர் ஃபோன் பேசிக்கிட்டே வந்துடுறாரு. வந்தோடனே ஐயோ அவன் வந்துட்டானேன்றக்காண்டி சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பிள்ளைகிட்ட நான் சரி வைக்கிறேன் அப்படின்னு வச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோமதியோட சின்ன அண்ணன் இருக்கார்ல, அவர் பார்த்து கதிரை முறைக்கிறாரு. அப்போ கதிரோட அண்ணன் கேட்குறாரு, ஏன் அவர் உன்னை பார்த்து முறைக்கிறார், அவர் முறைக்கிறதுக்கு காரணமானே தேவை அப்படின்றாங்க. சரின்னு வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்தோடனையும் 1 லட்ச ரூபா செலவுக்கு 10 லட்ச ரூபா காசை எடுத்திருக்காரு நம்ம அண்ணேன்னு குத்தலாக ஒரு பேச்சு பேசுகிறாரு. பேசினோடனே நீங்கள் யாரை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே யாரை பேசுனேனா, அது தெரிகிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துவேல் சொல்கிறாரு, என்னையை தாண்டா சொல்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் நான் உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்னு செஞ்சேன், நீ ஆனால் அதை யோசிக்க மாட்டேறடா அப்படின்றாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவனே உடம்புக்கு முடியாமல் இருக்கேன், ஏன்டா நீ தேவையில்லாத பேச்சு பேசுகிற அப்படின்றாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன தம்பி அவரும் சொல்கிறாரு, ஏன்னா இதனால என்னன்னே இருக்குது, யார்கிட்ட யார் பேசினா என்னன்னே, அவங்க சரியான பகையாளி, அவங்கக்கிட்ட நமக்கு என்னடா பேச்சு, அவங்க கூட பேசணுமா, கொஞ்சம் கூட நீங்கள் சோத்தை திங்கிறியா வேறு என்னத்தையும் திங்கிறீங்களாடா அப்படி சின்ன தம்பியை போட்டு பேசுன்னு பேசுகிறாரு. அவர் ஒன்றுமே சொல்லலை. அதோட நாடகம் முடிஞ்சு. ஒரு லைக் பண்ணிக்கங்க.